தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். ஜிஎஸ்டி குறைப்புக்கு பிறகு தேசிய நுகர்வோர் குறைதீர்ப்பு மையத்திற்கு இதுவரை 3000 புகார்கள் வந்திருப்பதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை செயலாளர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் ஜிஎஸ்டி குறைப்பு கடந்த 22ஆம் தேதி அமலுக்கு வந்தது. இதனால் கார் முதல் நோட்டு புத்தகங்கள் வரை பல்வேறு பொருட்களின் விலை குறைந்தன. இந்நிலையில் இதுகுறித்து பேசிய மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை செயலாளர் நிதி காரே, ஜிஎஸ்டி குறைப்புக்கு பிறகும் சில நிறுவனங்கள் கடைகள் விலையை குறைக்கவில்லை என்று 3000 புகார்கள் வந்திருப்பதாக கூறினார். புகார்கள் அனைத்தும் மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க வாரியத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் நிதி காரே கூறினார். திருவண்ணாமலையில் ஹோட்டல் உரிமையாளர் வீட்டில் 17 சவர நகைகள் திருடப்பட்டுள்ளன. தேனிமலை பார்வதி நகரை சேர்ந்த குமாரின் மனைவி வேண்டாமணி ஞாயிற்றுக்கிழமையன்று உறவினர் வீட்டு நிகழ்ச்சிக்கு செல்வதற்காக பீரோவில் இருந்த தங்க நகைகளை எடுத்து அணிய முயன்றுள்ளார். அப்போது பீரோவின் லாக்கரில் வைக்கப்பட்டிருந்த 17 சவர நகைகள் மாயமாகி இருப்பது தெரிய வந்தது. மற்றொரு பீரோவில் இருந்த 5 லட்சம் ரூபாய் பணம், 15 சவர நகைகளும், மேலும் ஒரு பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 1 லட்சம் ரூபாய் பணமும் அப்படியே இருந்தன. இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் விசாரணை நடைபெறுகிறது. சிவகங்கை மாவட்டம் அரளிக்கோட்டை கிராமத்தில் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. கண்மாய் கரையில் மீன்பிடி உபகரணங்களுடன் தயாராக இருந்த பொதுமக்கள் உள்ளே இறங்கி பல வகையான மீன்களை அள்ளிச் சென்றனர். குடும்பமாக வருகை தந்த மக்கள் மீன்களை பிடித்து கூடை மற்றும் சாக்குப்பைகளில் மகிழ்ச்சியுடன் கொண்டு சென்றனர். தசரா பண்டிகை களை கட்டி வரக்கூடிய நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி பகுதியில் சாமந்தி பூக்கள் விளைச்சல் அமோகமாக உள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தசரா பண்டிகைக்கு சாமந்தி பூக்களின் விலை 1 கிலோ 300 ரூபாய் முதல் 350 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படும் என்று விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர். சாமந்தி பூக்கள் விற்பனை சிறப்பாக இருக்கும் என்றும் எதிர்பார்த்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட சிறையில் கைதிகளிடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக 13 கைதிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை இரவு பேச்சியப்பன் என்ற கைதியை சிலர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பேச்சியப்பன் மற்றும் முத்துராஜ் ஆகிய இரு தரப்பினருடன் சிறைத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்திய போதிலும் மீண்டும் மோதலில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இந்த மோதல் தொடர்பாக 13 கைதிகள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரிக்கப்படுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் காவிரிப்பாக்கம் பாசன கால்வாயை கடக்க பாலம் அமைத்து தர வேண்டி கையில் பதாகைகளை ஏந்தியவாறு வந்த மாணவர்கள் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். சித்தஞ்சி கிராமத்தில் வசிக்கக்கூடிய மக்கள் அத்தியாவசிய தேவைக்கு காவிரிப்பாக்கம் செல்ல பெரிய ஏரியிலிருந்து தாமல் ஏரிக்கு செல்லக்கூடிய பாசன கால்வாய் கடக்க வேண்டியுள்ளது. மழைக்காலங்களில் பாசன வாய்க்காலில் தண்ணீர் வரத்து அதிகரித்தால் 5 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லக்கூடிய நிலை உள்ளது. இதனால் பள்ளிக்கு செல்ல சிரமம் ஏற்படுவதாக மாணவர்கள் பதாகைகளை ஏந்தியவாறு வந்து பாலம் அமைக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். அங்கன்வாடி பணியாளர் பணி வழங்கப்படாத விரக்தியில் மாற்றுத்திறனாளி நபர் தன்னுடைய குடும்பத்துடன் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரின் கார் முன்பாக மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலைக்கு முயற்சி செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மேல் அத்திப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் என்ற நபரும் அவருடைய மனைவியும் அங்கன்வாடி பணியாளர் பணிக்கு விண்ணப்பித்து அதற்கான பயிற்சிக்கும் சென்ற நிலையில் பணி வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயிலில் நிறுத்தப்பட்டிருந்த மாவட்ட ஆட்சியரின் கார் முன்பாக தற்கொலைக்கு முயற்சித்த நிலையில் காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே உள்ள 1500 ஆண்டுகள் பழமையான சிவாலயத்தில் புனரமைப்பு பணியின் போது பழங்கால தங்க தகடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கல்விமடை கிராமத்தில் உள்ள ஸ்ரீ திருநாகேஸ்வர முடையார் சமேத திருநாகேஸ்வரி திருக்கோயிலில் தமிழ்நாடு அரசு சார்பில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணியின் போது சிவன் சிலையை நகர்த்துவதற்காக 10 அடி பள்ளம் தோண்டிய போது 16.600 கிராம் எடையுள்ள தங்க தகடுகள் கிடைத்துள்ளன. திருப்பணிகள் முடிந்து சிவன் சிலை பிரதிஷ்டை செய்யும் போது அந்த தகடுகள் மீண்டும் அதே இடத்தில் வைக்கப்படும் என்று கூறப்படுகிறது. சென்னை சவுகார்பேட்டையில் உள்ள நகைக்கடை ஒன்றில் தங்க நகைகளை சிறிதாக திருடி வந்த ஊழியர்கள் 2 கைது செய்யப்பட்டனர். ஜெயின் என்ற நபர் தங்க நகை மொத்த விற்பனை கடை நடத்தி வரக்கூடிய நிலையில் சுமார் 1200 கிராம் நகைகள் காணாமல் போனது தெரிய வந்தது. இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் சுமார் ஓராண்டாக கடையில் இருந்து சிறிதாக தங்க நகைகளை திருடி விற்று வந்த ஊழியர்கள் 2 கைது செய்து 75 கிராம் நகை, 3 செல்போன்கள், 20,000 ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர்.
தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் 200 பேர் கைது செய்யப்பட்டனர். விளாத்திக்குளம் சுற்று வட்டாரத்தில் கடந்த டிசம்பர் மாதம் பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வலியுறுத்தியும் 2024-25 நிதியாண்டில் மழையால் சேதமடைந்த பயிர்களுக்கு காப்பீடு தொகை வழங்க கோரியும் போராட்டம் நடைபெற்றது. விளாத்திக்குளம் வட்டாட்சியர் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே கசடு கழிவுநீர் வாய்க்கால் கட்டுமான பணிக்கு பள்ளம் தோண்டிய போது 10 பஞ்சலோக சிலைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. நத்தமேடு பழைய அக்ரஹாரம் பகுதியில் கசடு நீர் கழிவு வாய்க்கால் கட்டுவதற்காக பள்ளம் தோண்டப்பட்டது. அப்போது நடராஜர், பெருமாள், விஷ்ணு, ஆஞ்சநேயர், விநாயகர் என 10 பஞ்சலோக சிலைகள் கிடைக்கப்பெற்றன. இவை சார் ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டு முசிறி கருவூலத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட உள்ளது. சென்னை கொளத்தூர் ராஜமங்கலத்தில் சிலிண்டர் வெடித்து 4 வீடுகள் சேதமடைந்தன. துலுக்கானம் என்பவரின் வீட்டில் திடீரென்று பலத்த சத்தத்துடன் சிலிண்டர் வெடித்து சிதறியதுடன் தீப்பிடித்து எரிந்தது. இந்த தீ அருகே இருந்த 2 குடிசை வீடுகள் உட்பட மேலும் 3 வீடுகளுக்கு பரவியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. சிலிண்டர் வெடித்ததற்கான காரணம் குறித்து ராஜமங்கலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் அருகே சுகாதார சீர்கேட்டை தடுக்க வலியுறுத்தி நடுரோட்டில் குப்பைகளை கொட்டி பொதுமக்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ரோசல்பட்டி முதல்நிலை ஊராட்சிக்குட்பட்ட RVR நகரில் முறையாக குப்பைகள் அகற்றப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனை கண்டித்து சாலையில் குப்பைகளை கொட்டியும் குப்பை அள்ளக்கூடிய தள்ளுவண்டியை நடுரோட்டில் நிறுத்தியும் மக்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர்.